ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. நீங்கள் பார்க்குறது டே 4ஓட வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் சூப்பராகவே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 1 கேஸ் 200 கிராம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இன்றைக்கி சண்டேனால இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து எங்கள் நாத்தனார் மாமியார் எல்லாருமே வராங்க. கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்லாம் இருக்குது. அதனால் வெயிட் லாஸில் நம்ம கரெக்டாக இருக்கணுமே அப்படின்ட்டு நான் காலையிலே வந்து வீடியோ இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னு அப்படியே அப்டேட் காட்டுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் விலாகாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், கிட்ஸோடு போயிட்டு என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் வெயிட் லாஸ்லேயும் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஐடியல் வெயிட்டுக்கு வர வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் வரும், எல்லா ஃபெஸ்டிவலும் வரும், பொங்கல் வரும், தீபாவளி வரும், எல்லாமே வரும். நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போவோம். அதில் எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணலான்றதா பார்க்க போகிறீங்க. என் கூடவே சேர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி சண்டேனால் காலையில் எழுந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் க்ரீன் டீ குடிச்சிட்டு இருக்கேன். க்ரீன் டீ குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். எனக்கு 3 டேஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன்னு. நீங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் டே 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி குடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இது எல்லாமே வந்து 8:30க்கு மேலே வாட்டர் இன்டேக்கும் ஸ்டார்ட் ஆகிடணும். எங்கள் நாத்தனார் மாமியார் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அங்கிள் எல்லாருமே வருவாங்க. இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ஜாலியாக தான் போகும். கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக பிஸியாக தான் இருக்க போகுது. அவங்களும் வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணி தலைலாம் நல்லா தட்டிட்டு, வெயில்னால அப்படி இருக்குது ஃபேஸே. நான் ஃபேஸுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு இந்த ஒரு காஸ்டியூம் போட்டுட்டேன். தலை வந்து நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். ட்ரெஸ் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறீங்க. வெயிட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இருந்துகிட்ருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன் வீட்டிலே. இங்கே வந்து குடிக்க முடியல. அப்போ ரியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை பேக் வந்து மாட்டிக்கிட்டு ரிஷிகாவும் ரித்வினும் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஜென்ஸ் எல்லாமே வீட்டில் இருந்துட்டாங்க. நாங்கள் லேடிஸ் மட்டும் தான் வந்திருக்கோம். ஆனால் குழந்தைங்கள என் கூட அமுச்சிட்டாங்க. எங்கள் நாத்தனார் பையன் அப்புறம் என் பசங்க எல்லாருமே வந்துட்டோம். இவங்க எல்லாருமே சேட்டை பண்ணுறாங்க. இவங்கள வச்சுக்க நான் எப்படி தான் ஷாப்பிங் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அவங்க வந்து ஜென்ஸ் எல்லாருமே எங்கள் அங்கிள் இவர் அப்புறமா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. எங்கள் மச்சனை எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. நாங்களாக மட்டும் ஷாப்பிங் வந்துட்டோம். ஒன்று ஒன்றா எங்கள் நாத்தனாருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அவளுக்கு கேட்டுட்டு இருந்தேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இப்போ ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக பார்த்தோம். குழந்தைங்கள வச்சு பார்த்தீங்களா நான் பண்ணிகிட்டே இருக்கேன். கிறுக்கலன்னு போயிட்டே இருந்தான். எங்கள் மாமியார் பாவம் குழந்த ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறாங்க. அவன் சின்ன குழந்த. அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அவன் பார்த்திங்கன்னா இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சமத்தாக இருப்பார். எந்த ஒரு அடலாம் ஆனால் இப்போ நடக்கிறான்ல, அதனால் என்ன பண்ணுறான்னா நம்ம ட்ரையல் ரூமில் போயிட்டு ட்ரெஸ் மாற்றோம்ல, அந்த ரூமில் போயிட்டு அவன் லாக் பண்ணிக்கிறான். அதை தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி இவருக்கெல்லாம் காட்டலாமே அவன் என்ன பண்ணுறான். எங்கள் கூட குழந்தைங்கள அனுப்பிச்சிட்டிங்களே, நாங்கள் ட்ரெஸ் எடுப்போமா இல்லை அவனை பார்த்துப்போமா அப்படின்ட்டு. ரித்வின் பாருங்கள் பின்னாடி பக்கம். அவனை ரியா வந்து கொஞ்சம் வளர்ந்தனால எனக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ரியா கிட்ட பார்த்துக்கோன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இவங்களுக்கு தான் டிஷர்ட்டு இதெல்லாம் பார்க்கலாமே வந்திருக்கோம். ரித்வின் வந்து தூங்கியே வந்து அப்படியே வந்துட்டான். நாங்கள் மம்மி எங்கேயோ போகிறாங்க போல், அவங்க கூட போகலான்ட்டு அடம் பண்ணின்னு வந்துட்டான். நாங்கள் எல்லாமே ஆட்டோவில் தான் வந்தோம். இப்போ பாருங்கள் அவன் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். போய் அந்த ரூமில் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவனை வீடியோ எடுக்கிறதே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே குழந்தைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டோம். ஒருத்தராக இவங்களுக்கும் ஜென்ஸுக்கும் ஷாப்பிங் பண்ணோம். என் மச்சனுக்கும் போயிட்டு ஷர்ட் பார்த்தோம். எல்லாமே நாங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்க இது பாருங்கள், ரிஷிகா, ரித்வின், பிரணீத் இவங்க 3 பேரும் பாருங்கள் சேட்டை. ரியா மட்டும்தான் சமத்தாக இருப்பாள். சொல்கிற பேச்சு கேட்டுன்னு இருப்பா. இவன் பாருங்களேன் ஒரு இடத்துல நிற்கிறானா பாருங்கள். ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. ஒரு டைம் அழுதுகிட்டே இருக்கான். கீழே தரையில் உக்காந்துட்டு அழுகுறான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ரித்வினும் சமாளிக்க முடியல, அங்கேயே அடிக்கிறான் என்னை விடுன்னு. அவங்க பாருங்கள் ஒரு நிமிஷம் தாங்க சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. சேட்டை பண்ண சொல்ல எடுக்க முடியல. ஃபைனலாக எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சரி எல்லாருக்குமே வெயிலில் வந்திருக்காங்க, சரி ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கடையில் வந்துட்டோம். ஒரே ஈயாக இருந்துச்சு. என்னடா இது பக்கத்தில் இந்த கடை தான் இருந்துச்சு, ட்ரெஸ் கடை பக்கத்தில். எங்கள் மாமியார் தான் வாங்கிட்டு போய், இவங்க தான் எங்கள் மாமியார். இவங்க தான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து
மொசாம்பி சாத்துக்குடி ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். எங்கள் நாத்தனார் அவங்க தான். அவங்களுக்கும் எனக்கும் வந்து மாதுளப்பழம். நான் வந்து மாதுளப்பழம் ஜூஸ் இது ரெத்வினுக்காக வாங்கினேன். ஏன்னா அவன் வந்து இதெல்லாம் குடிக்க வேணாம், தூங்கி எழுந்து வந்தான், சாப்பிடவே இல்லை. அவனுக்கு குடிக்கவே தெரியல. முதல்ல அந்த ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் இருக்கனால கடிச்சிட்றான், அது அப்படியே அமுங்கிடுது. அவனுக்கு குடிக்க தெரியல. சரி இவங்க 2 பேர் கொடுத்துட்டு ரித்வினுக்கு வந்து மாதுளப்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு இங்கே ஃபேன் ஓடுது, ஓடவே மாட்டுது. இவன் ஒரு பக்கம் சேட்டை, எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு. ஏன்னா அவங்களுக்குலாம் குடிக்க தெரியல. சரிங்க, எல்லாம் வெயில் இருந்தாங்க. எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டு பொறுமையாக குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டோ வேறு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்துச்சு. என்ன பே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் இப்போ ரித்வினும் சைலண்ட்டாக இருப்பா, அவனுக்கு மாதுளப்பழம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் பாருங்களேன், அவனுக்கு குடிக்கவே இதில் ஊதுறான், பப்புள்ஸ் விட்ற மாரி பண்ணிகிட்டு இருந்தான். அதை கலாய்ச்சிட்டு இருந்தேன். எல்லாம் வந்து சாப்பிட்டு ஒரு 10 கிளம்பிட்டாங்க காரில். நாங்கள் ஃபைனல் லுக் இப்படி தான். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். என் தலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கொடுமையாக. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கான வீடியோ பார்ப்பீங்க. மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் லாஸில். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபன்னாக போச்சா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நைட்டு வந்து நான் வந்து 10 வந்து என்னுடைய டின்னர் முடிச்சிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லேட்டு. ஷேக் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துலாம். நாளைக்கு வெயிட் என்னென்ன பண்ணி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.